அன்புக்குரியவர்கள் நோய்வாய்ப்படும் பொழுது அருகிலிருந்து பாதுகாப்பதுதான் ஆதரவு. ஆனால் எல்லா நாட்களிலும் அது இயலாத போது உங்களிடத்தில் உங்களைப் போலவே உங்களின் அன்புக்குரியவர்களை நோயின் நாட்களிலும் மீளும் நேரத்திலும் அவர்கள் இயலாமையை இன்னலின்றி கடந்திட அக்கறையுடன் அருகில் நின்று பராமரிக்கிறது சொலாசியா ஹோம் கேர். வெளியூருக்கெல்லாம் போயிட்டு நம்ம ஊரை நோக்கி வரோம்னு வச்சுக்கோங்களேன். அது பஸ்ஸில் வரமோ, ட்ரெயினில் வரமோ, இல்லை காரில் வரமோ, வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம வீட்டை நோக்கி போகிற நமக்கு பழக்கப்பட்ட வழித்தடங்கள் கண்ணில் படும்போது என்ன தோணும்? அப்பா, நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு, மனசு இப்போ தான் நல்லா இருக்குது, இதுதான் பாந்தமாக இருக்குது, இதுதான் பழகின மாதிரி இருக்குது அப்படின்னு நமக்குள்ள ஒரு உணர்வு தோணும் தானே. அது ஏன் தோணுது அப்படின்னா, இதுதான் என் வீட்டை நோக்கி போகிறது, இது பழக்கப்பட்ட இடம். மனசுக்கு எப்படி தோணும்? இங்கே இருக்கிற எல்லாரும் நமக்கு தெரிஞ்சவங்க மாதிரி தோணும், எல்லாரும் பழக்கப்பட்டவங்க மாதிரி தோணும், எல்லாரும் கூப்பிடு குரலுக்கு உடனே ஓடி வந்துடுற மாதிரி தோணும். அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. அது மெய்யா அப்படின்னு கேட்டால் நிறைய நேரங்கள் அது மெய் கிடையாது. இது என்னுடைய ஏரியா, இதை தாண்டி போனால் என் வீடு வந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் உண்மை. கூப்பிட்ட குரலுக்கெல்லாம் இப்போ அவசரத்துக்கு யாரும் ஓடி வர நிலைமையில கிடையாது. உடனே நம்மளே காரணம் சொல்லிப்போம். எப்படி ஓடி வர முடியும்? எல்லாரும் ஏதோ பரபரப்போட ஓடிட்டு இருக்காங்க, எப்படி வருவாங்க? உங்களுக்கு ஒன்றுன்னா அவங்க ஓடி வருவாங்களா? அவங்களுக்கே தலை மேலே 1000 வேலை இருக்குது அப்படின்னு நமக்கு நாமளே சமாதானம் சொல்லிப்பதும் உண்டு. இது இப்போ மட்டும் கிடையாது. 1970 மறைந்த எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதிய நகரம் அப்படிங்கிற ஒரு கதை இதே நிலைமையை, அந்த சிறுகதை அழகாக விளக்குது. மூணாண்டிப்பட்டின்னு ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு படிக்காத இளம் வயது பெண். அவளுடைய பெண் குழந்தைக்கு 2 நாளாக நிற்காத ஒரு காய்ச்சல். அந்த காய்ச்சலுக்கு அந்த கிராமத்தில் இருக்கிற வைத்தியர்கிட்ட போய் ஏதாவது மருந்து வாங்கி ஊற்றலான்னு போகும்போது அந்த வைத்தியர் என்ன சொல்கிறாருன்னா, இது இங்கே சரி பண்ண முடியாது, நீ மதுரை பெரிய ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிடுமா, அங்கே தான் பார்க்க முடியும்னு சொல்லி அனுப்புகிறார். அவளுக்கு கணவன் கிடையாது, இறந்து போயிடுறார். அந்த கணவனும் இல்லாமல் அந்த ஜுரம் வந்த பொண்ணை வச்சுக்கிட்டு படிப்பறிவே இல்லாமல் அந்த தூங்கா நகரம்னு சொல்கிற மதுரையில், அதுவும் பெரிய ஆஸ்பத்திரி உள்ள, அது ஒரு கடல், அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் படாத பாடுபடுறா. அது சொல்வது தான் அந்த கதை. முதல்ல அந்த ஆஸ்பத்திரியில் உள்ளே போய் இறங்கின உடனே எங்கே பார்த்தாலும் மனுஷங்களா இருக்காங்க, வெள்ளை கோட்டு போட்டுட்டு, டாக்டருங்கிற மாதிரி, நர்ஸுங்கிற மாதிரியும், நோயாளி ஒரு பிரிவில் ஸ்ட்ரெச்சரை வச்சு தள்ளிட்டு போகிறவங்க, அப்புறம் சாப்பாடு கொண்டு கொடுக்க வந்தவங்க, அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு சாப்பாடு பெரிய பெரிய அண்டானில் வண்டியில் தள்ளிட்டு போகிறவங்கன்னு என்னென்னவோ விதமான மக்கள். இருந்த ஒரு கிராமத்துக்கும் அந்த இடத்துக்கும் வித்தியாசமாக இருக்குது, கொஞ்சம் பயமானதாக கூட இருக்கிறது. ஏன்னா அவளுக்கு அங்கே யாரையுமே தெரியாது, தோளில் வேற உடம்பு சரியில்லாத பொண்ணு போகிறா. இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, என் பிள்ளைய டாக்டர்கிட்ட காமிக்கணும்னு அங்கே இருக்கிற யார்கிட்டையோ கேட்குறா. ஒருத்தர் அப்படி கையை காமிக்கிறார். புறநோயாளி பிரிவு, அந்த ஓபி வார்டு அங்கே இருக்குது, அங்கே போங்க அப்படின்னு கையை காமிக்கிறார். அவளுக்கு ஓபின்னா என்னன்னு தெரியாது, தூக்கிட்டு போகிறா. திருப்பி அதே விஷயத்தை அங்கே சொல்கிறா. பிள்ளைய தூக்கி வச்சுக்க முடியல, ஸ்ட்ரெச்சரில் படுக்க வை பிள்ளைங்கிறாங்க. படுக்க வச்சாச்சு, போர்வையை போத்தி இருக்கிறாங்க. அந்த புள்ள பாவம் எலும்பும் தோலுமா இருக்குது. 2 நாள் காய்ச்சலில் சோறு தண்ணி இல்லாமல். அவளுக்கு பெருங்கவலை, பெண்ணை காப்பாற்றணுங்கிறத தாண்டி முதல்ல இவ்வளோ பெரிய இடத்துல முன்ன பின்ன தெரியாதவங்க மத்தியில் இதை நான் எடுத்து விளக்கி சொல்லி என் பிள்ளைக்கு எப்படி வைத்தியம் பார்க்க போகிறோங்கிற பயம் சேர்ந்துக்குது. வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்போ பெரிய டாக்டர் வராரு, அவருடைய ஸ்டூடெண்ட்ஸோடு வராரு, ரவுண்ட்ஸ் வராரு. அப்போ இந்த பெண்ணை பார்க்குறாரு, என்னன்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு சொல்கிறா. தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் அவர் மருத்துவ பாஷையிலேயே பேசிக்கிறாரு. இட் இஸ் அ கேஸ் ஆஃப் அக்யூட் மெனிஞ்சைட்டிஸ், ஏதோ ஒரு மூளைக்காய்ச்சல் சட்டுன்னு பாதிச்ச மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறாரு. அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு அவர் அதையே ஒரு வகுப்பாக மாற்றி அந்த பசங்களுக்கு சொல்லி தந்துட்டு என்ன சொல்கிறாரு, இந்த பிள்ளையை அட்மிட் பண்ண சொல்லிடுங்க, நானே இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறேன், இப்போ எனக்கு வகுப்புக்கு நேரமாச்சு, கிளம்புறேன்னு வேகமாக போயிடுறாரு. அவருடைய மாணவர்கள் ஒருத்தர் டாக்டர் சொன்னதே என்ன பண்ணுறாரு, தான் தலையில் எடுத்து செய்யாமல் அந்த ஓபி வார்டை ஒருத்தர் பார்த்துக்கிறாருல, அவர்கிட்ட டாக்டர் இதை அட்மிட் பண்ண சொல்லிட்டாரு, இன்னைக்கு பண்ணி வச்சிருங்க, டாக்டர் பார்க்குறாராம் அப்படின்னு தன்னுடைய பொறுப்பை இன்னொருத்தர் தோள் மேலே போட்டுட்டு அவரும் போயிடுறாரு. அவர் உடனே என்ன சொல்கிறாரு, அந்த பொண்ணை பார்த்து, வள்ளியம்மா, அந்த உடம்பு சரியில்லாத பொண்ணோட அம்மா பேர் வள்ளியம்மா, அந்த பொண்ணு பேர் பாப்பாத்தி. வள்ளியம்மா, நீங்கள் போய் இந்த சீட்டு வாங்கிட்டு வாங்க. உங்கள் பேர் என்னன்னு கேட்குறாரு. வள்ளியம்மாங்குது. அட்மிஷன் போடணும், சீட்டு வாங்கிட்டு வாங்க. சீட்டு எங்கெங்கே வாங்குறது தெரியல. அவர் ஒரு இடத்த கை காமிக்கிறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாற்காலி காலியாக இருக்குது, ஆள் இல்லை. அந்த ஆள் வர வரைக்கும் பிள்ளைய ஸ்ட்ரெச்சர்லேயே படுக்க வச்சுட்டு போகிறேன்னு கேட்குறா. ஒன்றும் ஆகாது, உங்கள் பிள்ளை இங்கே தான் இருக்கும், போங்கன்னு சொல்கிறாரு. போகிறா, கொஞ்சம் நேரம் நிற்கிறா, காத்துட்ருக்கா. திருப்பி அந்த சேருக்கு உண்டானவர் வராரு. என்ன விஷயம் சொல்லுங்கன்றாரு. எழுதி கொடுத்துருக்குறாங்க பெரிய டாக்டர், ஏதோ இதில் அட்மிஷன் போடணுமா, அதான் உங்களை பார்க்க சொன்னாருன்னு. டாக்டர் கையெழுத்து எல்லாம் போய் கையெழுத்து
கையெழுத்து வாங்கிட்டு வாங்குறாரு. ஐயோ அந்த டாக்டர் எங்கே போனாரோ தெரியலன்னு தேடி பிடிச்சி வேற யார்கிட்டயோ அதை கேட்டு வாங்கி திருப்பி வந்து கொடுத்த உடனே அட்மிஷன்லாம் போடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு அவர் ஒரு இடத்துல கையை காமிக்கிறாரு. அந்த இடத்துக்கு போகிற வழி முழுக்க பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நோயாளிகளோடையும் எப்போ சரியா போகுங்கிற ஒரு ஏக்கத்தோடையும் பயத்தோடையும் எத்தனையோ விதமான உணர்வுகளோட மக்கள் அங்கேயும் இங்கேயும் என்னமோ அவசரத்தில் போய்கிட்டு இருக்கிறத பார்க்குறேன். இவன் மனசுக்கு ஒரு வேதனையாக இருக்குது. அங்கே அட்மிஷன் போடுற இடத்துக்கு அந்த பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு வழியாக தேடி அவருங்க என்ன சொல்கிறாங்க, ரூம் நம்பர் 48 அப்படின்னு சொல்கிறாங்க. அவளுக்கு புரியலை. தேடி கண்டுபிடிச்சி போகிறா. சீட்டை காமிச்ச உடனே அட்மிஷன் போட சொன்னாங்களா? ஆமாங்க ஐயா. உங்கள் பொண்ணுங்களா? ஆமாங்க ஐயா. ஒரே பதில் சொல்கிறார், இன்றைக்கே அட்மிஷன் போட முடியாது, பெட்டு எதுவும் காலியாக இல்லை, நாளைக்கு காலையில் 7:30 மணிக்கு வான்னு சொல்லிடுறாரு. இவ்வளோ தூரம் பிள்ளைய காய்ச்சலோட சோறு தண்ணி திங்காத 2 நாளாக இருந்த பிள்ளைய தூக்கி போட்டுட்டு வந்திருக்கேன். இவ்வளோ அலைஞ்சு என்னத்தையோ ஏற்பாடு பண்ண பெட் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த பிள்ளைய நான் நாளைக்கு காலையில் 7:30 மணி வரைக்கும் எங்கே வச்சுக்கிட்டு இருக்கிறது தெரியலையேன்னு அவளுக்கு நெஞ்செல்லாம் அடைக்குது. அப்படி நடந்து வரும்போதே ஓன்னு அழுதுகிட்டே வர. அப்போ அந்த ஆஸ்பத்திரி பணியாளர் ஒருத்தரமா கொஞ்சம் ஓரமாக நின்று அழுவு அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதன் சக மனிதன் அழறதை பார்த்து கூட ஏன் அழறன்னு கேட்கறதுக்கான அவகாசம் இல்லாம அவர் ஏதோ ஒரு அவசரத்துல போறாரு பார்த்தீங்களா? அந்த அவல நிலையை அந்த கதை ரொம்ப அழகா அந்த இடத்துல வலிக்க சொல்லுது. அப்படி அழுதுகிட்டே நகரும்போது தான் அவளுக்கு தோணுது, பிள்ளைய வேற ஏதோ ஒரு வார்டில் எங்கேயோ படுக்க வச்சுட்டு இல்லை வந்திருக்கோம் ஸ்ட்ரெச்சரில், அங்கேயும் இங்கேயும் வழி கேட்டு ரொம்ப தூரம் வந்துட்டேன். இப்போ புள்ள இருக்கிற இடத்துக்கு என்னால் போக முடியலையே, எங்கன்னு தெரியலையே, யாரை கேட்பேன்னு தெரியலையேன்னு பயந்து வேகமாக போகிறா. ஞாபகம் வச்சுக்கிறா. அங்கே எங்கன்னு கேட்டு வழியில் ஒரு லேடி டாக்டரை கேட்டு அப்படி இப்படின்னு இந்த மாடிப்படி வரும்ல, இடது பக்கம் திரும்பினேன்னு தனக்கு தானே வந்த வழியை ஞாபகப்படுத்தி ஒரு வழியாக அந்த புள்ளைய ஸ்ட்ரெச்சரில் போட்ட இடத்துக்கு போயிடுறா. அந்த நேரம் பார்த்து அங்கே ஓபி பார்க்குற நேரம், பார்வையாளர் நேரம் முடிஞ்சு போச்சு. கதவை பூட்டிடுறாரு அங்க இருக்கிற வேலையாள். ஐயா, என் பொண்ணு உள்ள ஸ்ட்ரெச்சர்ல படுத்துருக்கு, அது தெரியுது பாருங்க, என் பொண்ணை வெளியில கூட்டிட்டு வந்துடுறாங்க, நீங்க கதவை தாப்பா போட்டுட்டீங்களேன்னு உடனே பார்வையாளர் நேரம் முடிஞ்சு போச்சு, கொஞ்ச நேரம் நீங்க 2 மணி நேரம் காத்துருங்க, அப்புறம் உங்க பொண்ணை வெளியில கூட்டு போலாங்கிறாரு. கெஞ்சி கூத்தாடுறா இந்த வள்ளியம்மா. உடனே சொல்றாரு, அதுக்கு ஏதாவது கொஞ்சம் காசு கொடு, கதவை திறந்து விடுறேன் அப்படின்னு சொல்றாரு. வேற யாரோ ஒருத்தர் காசை கொடுத்துட்டு கதவை திறக்கிறாரு பார்த்தீங்களா, அவங்களுக்காக அந்த நிமிஷத்துல இவளும் சேர்ந்து உள்ள நோஞ்சி புள்ளைய தூக்கிட்டு வெளியில வந்துடுறா. பிள்ளைய தூக்கிட்டு வெளியில் வந்தோடனே அவளுக்கு இன்னும் பதப்பதைப்பாகுது. நல்ல வேலை பிள்ளைய எங்கேயோ விட்டுட்டு போனால் கண்டுபிடிச்சிட்டேன், பிள்ளைய தொலைச்சிருவணும்னு பயந்தேனே இந்த இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியில் நினச்சி தோளில் போட்டுக்கிட்டு அவளே என்ன சமாதானம் சொல்லிக்கிறா தெரியுமா? 7:30 மணிக்கு நாளைக்கு காலையில் வரைக்கும் ஊர் தெரியாத ஊரில் நான் எங்கே தங்குவேன் ராத்திரியில் என் பிள்ளைய வச்சுக்கிட்டு? இதுக்கு நான் ரிக்ஷா பிடிச்சி பஸ் ஸ்டாண்டு போய் திருப்பி நான் என் மூணாண்டிப்பட்டிக்கே போயிடுறேன். அங்கே போய் வைத்தியர்கிட்டயோ இல்லை கோவில்லையோ மந்திரிச்சு திருநீர் வச்சா என் பிள்ளைக்கு சரியாக போயிடும். சரியாக போனதும் வைத்தீஸ்வரனுக்கு 2 கை நிறைய சில்லற காசை கொடுக்குறேன் காணிக்கையான்னு ஒரு வேண்டுதலோட ரிக்ஷால ஏறி உக்காந்துடுறா. அப்படின்னு கதை முடியுது. கதை முடிஞ்சதுன்னு இந்த புஸ்தகத்தை அப்படியே மூடி வைக்க முடியாது. எத்தனையோ விஷயங்களை இது சொல்லுது. நகரம் பரபரப்பானது தான், நகர வாழ்க்கை பரபரப்பானது தான். ஆனால் அந்த பரபரப்பான நகரம் நமக்கு என்ன சொல்லித்தருது, என்னத்தை விட்டுட்டு போகுது அப்படின்னா, எல்லாருமே ஏதோ ஒரு வேலையில் மும்முரமாக இயங்கிக்கிட்டே தான் இருக்கோம். என்னமோ பண்ணுறோம். நம்மளுடைய வேலையை மட்டுமே பிரதானமாக மனசில் வச்சுக்கிட்டு ஓடுறோம். எதுக்கு ஓடுறோன்னே தெரியாது. சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாம் என்ன தேவையில் இருக்கிறாங்க, நம்மக்கிட்ட இந்த உதவி ஏதாவது எதிர்பார்க்குறாங்களா, நம்மளுடைய வழிகாட்டுதலை கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்களா, கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி போனால் இடம் தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தைக்காகவாது எதிர்பார்க்குறாங்களான்ற கொஞ்சம் நஞ்ச எண்ணம் கூட இல்லாமல் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். எப்பவுமே அப்படிதானே. தெரிஞ்சவங்க இருக்கிற ஒரு ஆஸ்பத்திரிக்கு நாம போகும்போது கொஞ்சம் தைரியமாக போவோம். யாருமே தெரியாதவங்க இருக்கிற ஒரு மருத்துவமனைக்குள்ளே போகும்போது இங்கே யாரை என்ன கேட்கறதுன்னு எவ்வளோ படித்தவர்களாக இருந்தாலுமே நாமே கொஞ்சம் தடுமாறுவோம். அந்த மாதிரி தான் நிறைய பேர், யாராவது ஒருத்தர் கரெக்டாக வழி சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. பஸ்ஸிலேயே சில பேர் பார்த்தீங்கன்னா ஏறி உக்காந்த உடனே தலையை அப்படி குனிஞ்சிக்கிட்டு தூங்குற மாதிரி கண்ணை மூடிடுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த டிக்கெட்டை கொஞ்சம் வாங்கி கொடுங்கன்னு கண்டக்டர்கிட்ட சில்லறையை கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம போய் சேர்ற இடம் வர வரைக்கும் இதே வேலையாக செய்ய வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி சில பேர் செய்ய மாட்டாங்க. சில பேர் வலுக்கட்டாயமாக கொடுங்க டிக்கெட்டா நான் வாங்கி தரேன்னு அதையே தான் இறங்குற வரைக்கும் வேலையாக செய்வாங்க. இது என்ன, இது தலையை தொங்க போட்டுட்டு தூங்குறது சாமர்த்தியமா, இல்லை கொடுங்க நான் டிக்கெட் வாங்கி தரேன்னு வலியை போய் செய்யறது ஒரு ஏமாத்துத்தனமா, இது ஏமாந்து போகிற தன்மையா அப்படின்னா இதுக்கு பதில் கிடையாது. மனிதம், இதுதான் இதுக்கு பதில். சக மனிதனுக்கு நம்ம எல்லைக்குள்ள பெரிய இழப்பு எதுவும் இல்லாத பட்சத்தில் நம்மளால் உதவ முடியும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு வார்த்தையாக இருக்கலாம், ஒரு தேற்றுதலாக இருக்கலாம், ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம்.
ஒரு வழிகாட்டுதல் ஒன்றும் இல்லை. இந்த வார்டுக்கு எப்படிங்க போகணும்னு யாராவது நமக்கு கேட்டால் நல்லாவே தெரியும். ஆனால் அதை சொல்கிறதுக்கு நமக்கு அவகாசம் இல்லை. தெரியலங்க எனக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை அப்படி அனாயாசமாக தூக்கி போட்டுட்டு போயிடுறோம் தெரியுமா? அந்த மாதிரி நிமிடங்களை நாம் நிறைய கடந்து வந்திருப்போம். நாமளும் அந்த மாதிரி சில பேர்கிட்ட போய் ஒரு வழி கேட்கும்போதோ ஒரு சின்ன உதவி கேட்கும்போதோ அப்படிப்பட்ட நிராகரிப்புகளை நிறைய சந்திச்சிருப்போம். இனி வரும் காலங்களிலாவது கொஞ்சம் இதை மாற்றிக்கலாம். நான் பெரிய ஊரில் இருக்கேன், பெரிய நகரத்தில் இருக்கேன், பெரிய சிட்டி அது அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறோம். அந்த நகரம் விரிந்த அளவிற்கு நம்ம மனசு கொஞ்சமாவது விரிஞ்சுதா அப்படின்னா இல்லை. நகரம் விரிய விரிய நம்ம மனசு தான் சுருங்குதோ அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் வருது. நமக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது ஏன் மனுஷங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு நாம நினச்சிடுறோம். ஆனால் பிறருக்கு உதவி தேவைப்படும் போது நாமளும் அப்படித்தான் இருக்கிறோம் நிறைய நேரங்களில். அதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த முறை யாராவது ஒரு சின்ன உதவி, பெருசாக மெனக்கடவே வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தில் செய்கிற சின்ன உதவிக்காவது கொஞ்சம் நாமவே முன் வந்து உதவி செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்வதற்கான மிக அழகான இடமாக மாறும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள்.